என்கிற பெயரில், குங்கும நடவடிக்கை என்கிற பெயரில் பயங்கரவாத சக்திகளுக்கு எதிரான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த போர் தேவையற்றது, அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் இந்த போர் தாக்குதலில், இந்த யுத்தத்தில், இந்த போரில் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் தேதி 2 கூட்டங்கள், 14ஆம் தேதி 2 கூட்டங்கள், 15ஆம் தேதி 2 கூட்டங்கள். அதிலும் தென் மாவட்டங்கள் 10 மாவட்டங்களையும் ஒரே இடத்திலே நடத்த இருக்கிறோம். இது ஒரு தகவல் தான், நடக்காது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. போர் நடக்காது என்கிற நம்பிக்கையோடு இதை செயல்படும். பேரணி நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வேலை செய்யும். 3 வார கால இடைவெளி போதுமானது என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் மே 31ஆம் தேதி பேரணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்திய போது தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். மண்டல வாரியாக ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் என்கிற அடிப்படையிலே அதில் பங்கேற்க நேர்ந்தது. இந்த முறை சில இடங்களில் ஒரே நாளில் 2 கூட்டங்கள் என்கிற வகையிலே நாம் ஒருங்கிணைக்கிறோம். 13ஆம் தேதி 2 கூட்டங்கள், 14ஆம் தேதி 2 கூட்டங்கள், 15ஆம் தேதி 2 கூட்டங்கள். அதிலும் தென் மாவட்டங்கள் 10 மாவட்டங்களையும் ஒரே இடத்திலே நடத்த இருக்கிறோம். இங்கே கூட 4 மாவட்டங்கள் தான். சேலத்தில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டமும் 4 மாவட்டங்கள் தான். இந்த பேரணியை ஏன் இவ்வளவு அவசரமாகவும் இவ்வளவு குறுகிய கால இடைவெளியிலும் அறிவிக்க வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாக எழும். அகில இந்திய அளவில் இப்படி ஒரு பேரணியை வேறு எந்த கட்சியும் அறிவிக்கவில்லை. வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏற்கனவே நாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுத்திருக்கிறோம். அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய போதும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவிலும் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். இப்படி அடுத்தடுத்து அந்த பிரச்சனையில் நாம் கவனம் குவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக மே 31ஆம் தேதி இந்த பேரணியையும் நாம் அறிவிக்க நேர்ந்தது. ஜூன் மாதம் நடத்தலாம் என்று கூட தோழர்கள் சொன்னார்கள். அப்போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மே மாதம் கடுமையான கோடை வெயில் அடிக்கிற ஒரு காலம், உச்சி வெயில் என்று சொல்வார்களே, அப்படி மாலை வேளையிலும் கூட உச்சி வெயிலை போல் அடிக்கிற ஒரு மாதம் தான். என்றாலும் கூட இந்த பேரணியை அறிவித்திருக்கிறோம், நடத்தப் போகிறோம். இப்போது பாகிஸ்தான் மீது அல்லது பயங்கரவாத சக்திகளின் மீது இந்திய ராணுவம் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. காஷ்மீர் எல்லையோரம் பெஹல்காம் என்கிற ஒரு இடத்திலே அண்மையில் பயங்கரவாதிகள் திடுமென ஊடுருவி கொடூர தாக்குதல் நடத்தி 26 பொதுமக்கள் பலியாகும் பேர் அவலம் நடந்தேறியது. அத்தகைய பயங்கரவாதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜனநாயக குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நாடுகளுக்கு இடையிலும் போர் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏவுகணைகளை ஏவிக் கொண்டிருக்கிறது. உக்ரைனும் எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிவோம். அதுவும் நின்றபாடு இல்லை. உலகமெங்கும் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த போர் தேவையற்றது, அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் இந்த போர் தாக்குதலில், இந்த யுத்தத்தில், இந்த போரில் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையை பதிவு செய்து வருகிறார்கள். ஆனாலும் அது நீடிக்கிறது. இந்த சூழலில் இந்திய அரசும் ஒரு யுத்தத்தை நடத்தும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில், குங்கும நடவடிக்கை என்கிற பெயரில் பயங்கரவாத சக்திகளுக்கு எதிரான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போராக மாறிவிடுமோ என்கிற கவலை நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது, அமைதியின் மீது நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் எழுந்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த இராணுவ நடவடிக்கையை வரவேற்கிறோம் என்கிற அதே வேளையில் இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக அது மாறிவிடக் கூடாது என்கிற கவலையையும் நாம் பதிவு செய்கிறோம். ஒருவேளை இது தொடர்ந்தால், நீடித்தால், பேரணியை நடத்துவது கேள்விக்குறியாகும் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய ஏற்பாடுகளை செய்வோம். மண்டல கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி முடிப்போம். மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து, ஒன்றிய அளவில் பொறுப்பாளர்களை சந்தித்து இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்வோம். இது ஒரு தகவல் தான், நடக்காது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. போர் நடக்காது என்கிற நம்பிக்கையோடு இதை செயல்படுவோம். பேரணி நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வேலை செய்யும். போர் நீடிக்காது அல்லது நடக்காது என்று நம்புவோம். பேரணியை வெற்றிகரமாக நடத்துவோம் என்கிற நம்பிக்கையோடு களம் காண்போம். இது முதல் தகவல். பேரணியை நாம் நடத்துவதற்கான காரணம் என்ன? தேர்தல் நேரம். பலரும், பல கட்சிகளும் இப்போது தங்கள் சக்தியை காட்டுவதற்கு மாநாடு அல்லது சித்திரை முழுநிலவு என்றெல்லாம் ஆங்காங்கே மக்களை திரட்டுவதை நாம் பார்க்கிறோம். நாம் தேர்தலுக்கு நம்முடைய சக்தியை காட்டுவதற்காக இதை ஒருங்கிணைக்கவில்லை. 100 விழுக்காடு அந்த நோக்கத்தில் இது ஒருங்கிணைக்கப்படவில்லை. அண்டை நாட்டோடு பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிட வேண்டியது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, அதை போல நம் தேசத்திற்குள்ளேயே ஒரு கருத்தியல் பயங்கரவாதம் என்பது வளர்ந்து வருகிறது, வலுப்பெற்று வருகிறது. அது ஒரு தாக்குதலை சொந்த குடிமக்களின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன கருத்தியல் பயங்கரவாதம்? ஐடியாலஜிக்கல் டெரரிசம். அந்த தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் ஒருங்கே குவித்து ஓய்வின்றி, உறக்கமின்றி, அல்லும் பகலும் அரும்பாடும் எழுதி முடித்த 2 முக்கியமான படைப்புகள் நீங்கள் அறிந்த படைப்புகள். ஒன்று அரசமைப்பு சட்டம், இன்னொன்று புத்தரும் அவரது தம்மமும் என்கிற 2 நூல்கள். புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்பது சமூக கலாச்சார தளங்களில் புரட்சியை விதைப்பதற்கான ஒரு படைப்பு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது ஒட்டுமொத்த தேசத்தையும் சமத்துவ இந்தியாவாக கட்டமைப்பதற்கு உருவாக்கி இருக்கிற ஒரு அறிவாயுதம், கருத்தியல் ஆயுதம். அந்த அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டை, கருத்தியலை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற ஒரு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதாகும். அந்த கோட்பாடுகளை வளர்த்தெடுக்க வேண்டும், செழுமைப்படுத்த வேண்டும்.
அதன் மூலம் புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அந்த இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இருக்காது. சாதிய கட்டுமானங்கள் இருக்காது. சகோதரத்துவம் தழைத்தோங்க சமத்துவம் இங்கே நிலை பெறும். அப்படிப்பட்ட ஒரு புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. அம்பேத்கரிய கோட்பாடு என்றால் என்ன? வாட் இஸ் அம்பேத்கரிசம் என்று கேட்டால், அம்பேத்கரியம் என்பது வேறொன்றும் இல்லை, விரிவாக எதையும் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருக்கிற சுதந்திரம், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற 4 கோட்பாடுகளின் சாராம்சம் தான் அம்பேத்கரியம். அதுதான் அம்பேத்கரிசம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த 4 சொற்றொடர்கள், இந்த கோட்பாடுகள், இதுதான் அம்பேத்கரியம். இதை பாதுகாப்பது, இவற்றை பாதுகாப்பது, வளர்த்தெடுப்பது, செழுமைப்படுத்துவது, அதன் மூலம் ஒரு புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பது, அதற்கான ஒரு ஆயுதம்தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசமைப்பு சட்டம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி முதல் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு செல்லும் இடமெல்லாம் உயர்த்தி பிடிக்கிற ஒற்றை ஆயுதம் அரசமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டம். துப்பாக்கி ஏந்துவோம் என்று அவர் சொல்லவில்லை, ஆயுதம் ஏந்துவோம் என்று அவர் சொல்லவில்லை. ஆயுதங்களுக்கு பதிலாக அரசமைப்பு சட்டத்தை ஏந்துவோம் என்பதுதான் இன்றைய மாடர்ன் ட்ரெண்ட் அரசியலில், இந்திய அரசியல் களத்தில் நாம் கையாளுகிற புதிய உத்தி, தேவையான உத்தி. அந்த அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான 3 கோட்பாடுகள் இருக்கின்றன. இந்த 4 என்பது ஒரு புறம். இந்த 4 கோட்பாடுகளையும் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த 3 கோட்பாடுகள் மிக முக்கியமானவை. இந்த 3 கோட்பாடுகள் என்ன என்றால், 1 புளூரலிசம், பன்மைத்துவம். 2 செக்யூலரிசம், மதசார்பின்மை. 3 ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம். இதுல 3 இசம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. செக்யூலரிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம். இது ரொம்ப முக்கியமான கோட்பாடு. புளூரலிசம் என்பது எத்தனை மதங்களும் இருக்கலாம், எத்தனை கலாச்சாரமும் இருக்கலாம், எத்தனை மொழிகளும் இருக்கலாம், எத்தனை தேசிய இனங்களும் இந்த மண்ணில் இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு தேசம், இந்தியா என்கிற ஒரு தேசத்துக்கு உரியவர்கள் என்கிற உணர்வை பெறுவது. பாகுபாடு கூடாது, பிரிவினை கூடாது. செக்யூலரிசம் என்பது மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. அதான் செக்யூலரிசம். மதம் மக்களுக்கானது. மக்கள் எந்த மதத்தில் இருக்கலாம், மதத்தை சார்ந்து இருக்கலாம், சார்ந்து பேசலாம், மதம் சார்ந்து வாழலாம், மதம் சார்ந்து கருத்துக்களை பரப்பலாம். மக்களுக்கு மதசார்பு உண்டு, அரசுக்கு மதசார்பு இல்லை. அதுதான் செக்யூலரிசம். மதம் என்பது மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் செக்யூலரிசம். அடுத்து ஃபெடரலிசம். எல்லா மாநில அரசுகளுக்கு உரிய உரிமைகள், அதிகாரங்கள் பாதிக்கப்படாமல் மாநிலங்களின் ஒத்துழைப்போடு டெல்லியிலே ஒரு ஒன்றிய அரசு இயங்க வேண்டும்
அது பிற மாநிலங்களை தனக்கு கீழே இருக்கிற அரசுகள் என்று கட்டுப்படுத்தி உரிமைகளை பறிக்கக்கூடாது, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடாது, மாநிலங்களின் தனித்துவத்தை சிதைக்கக்கூடாது, மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை நசுக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள அந்த தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டே அவர்களின் உரிமைகளையும் அதிகாரங்களையும் அனுமதித்துக் கொண்டே அவர்களோடு இணைந்து இயங்குவதுதான் ஒன்றிய அரசு. அதுதான் பெடரல் ஸ்ட்ரக்சர், பெடரலிசம், கூட்டாட்சி இயல். அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் வைத்திருக்கிற கோட்பாடுகளில் ரொம்ப நட்ஷெல்லா உங்களுக்கு சொல்றேன். அவருடைய கனவு திட்டங்களுக்கான அல்லது அவர் காணுகிற புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடிப்படை கோட்பாடுகள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அந்த 4 கோட்பாடுகளோடு மிக மிக இன்றியமையாத கோட்பாடுகள் செக்யூலரிசம், புளூரலிசம், பெடரலிசம். இதுல செக்யூலரிசம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. செக்யூலரிசத்திற்கு ஆதரவாகவும் செக்யூலரிசத்திற்கு எதிராகவும் இந்திய அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் யார் என்றால் ப்ரோ செக்யூலரிசம், செக்யூலரிசத்திற்கு ஆதரவானவர்கள். யார்? சிறுத்தைகள். அம்பேத்கரின் மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கிற செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் நாம். அந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற போராளிகள் நாம். நாம் யார்? வாரியர்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். மதசார்பின்மை பாதுகாப்பு போராளிகள். நம்மை போல காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் கட்சி, இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகள் நாம் அனைவரும் செக்யூலரிசத்திற்காகத்தான் இப்போது போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு நேர் எதிரானவர்கள் யார் என்றால் RSS அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகள். அவ்வளவுதான். இந்தியாவில் 2 அணிதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். ஒரு அணி ப்ரோ அம்பேத்கரிசம், இன்னொரு அணி ஆன்டி அம்பேத்கரிசம். நம்முடைய அணி ப்ரோ கான்ஸ்டிடியூஷன், பிஜேபி அணி ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இதுதான். இந்த அணியில தான் நாம திமுகவோட பயணிக்கிறோம். வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எலெக்ஷன், அந்த எலெக்ஷன்ல கிடைக்கிற நல்லது கெட்டதுங்கிற அடிப்படையில் நாம கணக்கு போடல. ஒரு நேஷனல் வியூ, தேசிய பார்வை, தேசிய அளவிலான ஒரு பெர்செப்ஷன், அந்த அடிப்படையில் நம்ம அரசியலை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு முறை. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸோடும் திமுகவோடும் இடதுசாரிகளோடும் நாம் கைகோர்க்க வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுகிறது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷன், வரலாற்று கட்டாயம். ஏன்? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதசார்பின்மை என்கிற செக்யூலரிசத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது.
இதோடுதான் இன்னைக்கு வக்ஃப் சட்டத்தை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. குடியுரிமை திருத்த சட்டம் CAA என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உரிமையை அதிகாரத்தை பறித்து அரசமைப்பு சட்டத்தில் இருந்த 370வது உறுப்பை நீக்கி ஜம்முவையும் காஷ்மீரையும் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது வெறும் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தது முஸ்லிம் தனி சட்டத்தின் மீது அவர்கள் தலையிடுகிறார்கள் என்று மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. ஏனென்றால் அரசு ஒரு மதத்திற்கு எதிராக வெளிப்படையாக இயங்கினாலே அது செக்குலரிசத்திற்கு எதிரானது. ஒரு மதத்திற்கு ஆதரவாக செயல்படுவது என்பது எப்படி மத சார்பு என்பது ஆகிறதோ என்று ஆகிறதோ, அதை போல் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக செயல்படுவது செக்குலரிசத்திற்கு எதிரானது. அப்ப செக்குலரிசத்தை நீ சிதைத்து விட்டால் என்ன ஆகும்? முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள், அச்சுறுத்தலில் இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம். அரசமைப்பு சட்டம் சிதைந்து போகும். அதை விட புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு சிதைந்து போகும். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டால் மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டால் சாதியின் பெயரிலான பாகுபாடுகள் இல்லாத ஒரு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான். மதம் சார்ந்த ஒரு அரசு இயங்கினால் சாதிய பாகுபாடற்ற ஒரு இந்தியாவை கட்டமைக்க முடியாது. மதம் சார்ந்து அல்லது ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து இயங்குமையானால் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க முடியாது. பாகுபாடுகள் தொடரும், சாதி அடிப்படையிலான உயர்வு தாழ்வு தொடரும், பெண் அடிமைத்தனம் நீடிக்கும், தீண்டாமை கொடுமைகள் நீடிக்கும், சாதிய வன்கொடுமைகள் நீடிக்கும், உழைப்பவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கும் அவலம் நீடிக்கும். அம்பேத்கர் கனவு சிதைந்தது. எனவே அம்பேத்கர் கனவை நனவாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற செக்யூலரிசத்தை பாதுகாக்க வேண்டும். செக்யூலரிசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய ஒன்றிய அரசின் முஸ்லிம் வெறுப்பை எதிர்த்தாக வேண்டும். வெறுப்பு அரசியலை எதிர்த்தாக வேண்டும். இந்த வெறுப்பு அரசியல் என்பதுதான் கருத்தியல் பயங்கரவாதம் என்று நாம் சொல்றோம். பாகிஸ்தானில் இருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்தியாவுக்குள்ளே நுழைவதை அழித்தொழிக்க வேண்டும் என்பதை போல இந்தியர்களை மதத்தின் பெயரால் பாகுபடுத்துகிற கருத்தியல் பயங்கரவாதத்தையும் நாம் எதிர்த்து போரிட்டு வென்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தோழர்களே வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறுகின்ற கோரிக்கையை வலியுறுத்துவதோடு ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கோரிக்கையை சொல்லாமல் மதசார்பின்மை காப்போ மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. இந்த பேரணி நாம் வந்து சும்மா நடக்க முடியுமா? வரலாம், வரட்டும். 1 லட்சம் பேர் வந்தா போதும், 1.5 லட்சம் பேர் வந்தா போதும். திருமாவளவன் மண்டல ஆய்வு கூட்டத்தில் பேசுறது போதும், அப்பப்ப இடையில முகநூல் நேரடியில் பேசுவது போதும், ஜனங்களால் திரண்டு வந்துருவாங்க, நாம எந்த முயற்சி எடுக்க தேவையில்லை அப்படின்னு பொறுப்பாளர்கள் போய் உட்கார்ந்துட்டா அது வெற்றிகரமா அமையுமா? எனவே எஞ்சி இருக்கிறது இதுல ஒரு 20 நாள் கூட இல்லை, 18, 19 நாள், 17, 18, நாங்கள் 3 வாரம் சொல்லிட்டேன். தப்பு 2 வாரம் தான், 3 வாரம் தான் 21 நாள், 2 வாரம் தான்.
2 வாரத்துக்குள்ள நாம இறங்கி எப்படி வேலை செய்யறோங்கிறத பொறுத்துதான் அந்த பேரணி வெற்றிகரமாக அமையும். இதுக்கு இடையில ஒரு கோரிக்கை புதுசாக வச்சிருக்கிறேன். 2 கோரிக்கை. ஒரு கோரிக்கை, ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு ஒரு அலங்கார ஊர்தி, அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி மக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி நீங்க நல்ல வடிவமைச்சு, அல்லது அம்பேத்கர், பெரியார், மாமேதை மார்க்ஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து மதசார்பின்மை காப்போம் அப்படின்னு மக்களுக்கு சொல்ற மாதிரி அலங்கார ஊர்தி வடிவமைத்து சுதந்திர தின அணிவகுப்பு, குடியரசு தின அணிவகுப்பு நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு மாடல். அந்த மாதிரி அலங்கார ஊர்திகளை, கருத்தியல் ஊர்திகளை, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஊர்திகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, என்னுடைய கனவு. நாம ஒரு டீம் ஸ்பிரிட்டோட வேலை செஞ்சா எதையும் சாதிக்க முடியும். அதுதான் மாவட்டத்தில் நம்ம 3 மாவட்ட செயலாளர்கள் 3 மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசணும். 4 மாவட்ட செயலாளர்கள் 4 மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசணும். முன்னாள் பொறுப்பாளர்கள், மூத்த பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அவங்களோட கலந்து பேசணும். என்ன செய்யலாம், ஏன் செய்யலாம். அவங்க ஒரு வண்டி வைக்கிறாங்க, நாம ஒரு சிறப்பாக ஒரு கான்செப்ட்ல ஒரு வண்டி வச்சு நம்ம கொண்டு வரணும். அது அழகா வடிவமைச்சு அப்படியே கொண்டுட்டு போவோம். ஊர்வலத்துக்கு மக்களை இவ்வளவு பேர திரட்டணும், ஒரு ஒன்றியத்துக்கு இவ்வளவு வண்டிகளை நம்ம புக் பண்ணணும், இவ்வளவு துண்டறிக்கைகளை அழிச்சு வீடு வீடா போய் கொடுக்கணும். நீங்க நிர்வாகிகளை சந்திச்சு கலந்து பேசினாலே போதும். அதுதான் முக்கியமான செயற்குழுவை. இதுக்காக ஒரு அரங்கத்தை பிடிச்சி ஒரு 5 பேர் சாப்பாடு ஆக்கி கொண்டு ஒரு இடத்துல எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி உட்கார்ந்து பேசுகிற அவசியம் இல்லை. ஒரு ஒன்றிய வாரியா போய் எல்லா பொறுப்பாளரும் ஒரு இடத்துல வாங்கி அங்கே உட்கார்ந்து பேசி அவங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இதை செய்யுங்க, உடனே வண்டியை புக் பண்ணுங்க, எந்த வண்டியை புக் பண்ணுறீங்க, அந்த நம்பருக்கெல்லாம் இதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி டெய்லி ஃபோனில் பேசுகிறோம். ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்மளால எவ்வளவு சாதிக்க முடியும். அவருக்கு பெரிய பின்புலம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பொருளாதார பலம் இல்லை. 25 வருஷம் தேர்தல் அரசியல் வந்துட்டோம். இன்னும் நாம் வந்து அப்பப்ப நிகழ்ச்சிக்கு நம்ம மக்களே கையெழுதி நாம் நிகழ்ச்சி நடத்த வேண்டியதாக இருக்கு. ஒரு பெரிய கட்டமைப்பு வசதி கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக நாம் வளர்க்கிறோம். வங்கியில கோடிக்கணக்கில் நம்ம நிதி திரட்டி வைக்கல, உண்மை கிடையாது. 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிற ஒரு கட்சி, 2 MP 4 எம்எல்ஏ இருக்கிற ஒரு கட்சி, பொருளாதார வளர்ந்த ஒரு கட்சியாக நாம் மாறிவிடும் இல்லை. 100க்கு 100 நாம் வந்து இன்னும் மக்களை சார்ந்து அவ்வப்போது நிகழ்ச்சிகளை ஒட்டி இது திரட்டி மக்களை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க ஒற்றுமையா இருந்து ஒரு டீமா, ஒரு குழுவா, கட்டுக்கோப்பா செயல்பட்டாலே எங்கும் நாம போய் சேர்ந்தோம். இதெல்லாம் சர்வ சாதாரணமா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பேரை அகில இந்திய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக மாற வேண்டும். 2வது கோரிக்கை, முதல் கோரிக்கை வந்து அலங்காரம். 2வது கோரிக்கை, முடிந்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், இயன்றவர்கள் அம்பேத்கர் போல கோட் சூட்ல வரணும். கோட் சூட்ல வராங்க. ஒரு இடத்துல அப்படி திரளாக ஒரு 5000 பேர் நாம ப்ளூ அண்ட் ப்ளூ ஒயிட் ஷர்ட் ரெட் டை கட்டிட்டு ஒரு பேரணியா போனா எழுதி வருது. நீல பேரலை மாதிரி ஆயுள் சுனாமி ஆயுள் கண்ணை கவர் எந்த வண்ணத்திற்கும் இல்லாத ஈர்ப்பு நீல வண்ணத்தில் உண்டு. பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் நாளைக்கே போய் கைகளை பார்த்து அளவு கொடுத்து
ப்ளூ ஷர்ட், ப்ளூ கோட், ஒயிட் ஷர்ட், உள்ள சட்டை, வெளில சட்டை, வெளியில கோட் வந்து ஃபுல் ஸ்லீவ் முழுக்க போட்டது கோட், ப்ளூ பேண்ட், ரெட் டை, சிவப்பு டை, அது கட்டிக்கிட்டு வந்தா பெண்கள் பண்ணலாம். பெண்கள் கோட் சூட் போடலாம், தப்பு கிடையாது. புடவை தான் கட்டிக்கணும் கேட்டாங்க. பெண்கள்னா புடவை தான் கட்டி நின்னாது. அவங்களாம் பெரியார் பிள்ளைகள். கோட் சூட் எனக்கு வாய்ப்பு இருந்தது. இது வந்து கட்டாயம் கிடையாது. கோட் சூட் போட முடியாது. கட்டாயமா நீல வட்ட ஆடையோடு வரணும். ஒரு சட்டையாக ப்ளூ ஷர்ட் போட்டு வரணும். பேண்ட் போட முடியலனாங்க ப்ளூ ஷர்ட் போட்டு வரணும். அப்படி போட்டு வரவங்க, கை கட்டாதவங்க மஃப்ளர் போட்டு வரணும். கழுத்து நம்ம கட்சி மஃப்ளர் கொடித்து இது 2 தான் கோரிக்கை. இருக்கிற நாள் 15-16 நாட்கள் தான். இதுவே உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் 15ஆம் தேதி மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருப்பேன். இடையில ஏதாவது நேரலை வந்து உங்களை தொல்லை பண்ணுவேன். நேரலையில் இணையும். குறிப்பா எல்லா பொறுப்பாளர்களும் நேரையெல்லாம் அப்ப இணையும். முக்கியமான செய்திகளை நான் நேரலையில் சொல்ல முடியும். ஆகவே இந்த பேரணி என்பது மற்றவர்கள் எப்படி திசை திருப்புவாங்கன்னா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கிற கருத்தை உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடான செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டிய தேவை, வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது. இந்த புரிதல் நமக்கு தேவை. RSS உள்ளிட்ட சகப்பரிவார்கள் ரொம்ப சாதுரியமானவர்கள், ரொம்ப புத்திசாலி, வறட்சி மதிப்பிட முடியாது. பெரியார வெளிப்படையா இருப்பாங்க, அம்பேத்கரை எதிர்க்கவே மாட்டாங்க. ஆனா அம்பேத்கருடைய கொள்கைகளை டைவர்ட் பண்ணுவாங்க, நீர்த்து போக செய்யலாம். அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவாங்க, செலவழிப்பாங்க, மாலை போடுவாங்க. பிறந்த நாள் வந்து 1 மாசம், நான் கூட ஏப்ரல் 14 ஒரே நாள் முடிச்சுட்டு பிறந்த நாள். ஆனா பிஜேபி 1 மாசம் முன்னாடி இருக்கிறாங்க பிறந்த நாள். இதுதான் பிஜேபி RSS. அவங்களுடைய முக்கியமான டார்கெட் இப்ப ஓபிசி இல்ல, SC/ST தான். ஏன்னா SC/ST தான் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க அதிகமா. SC/ST தான் அம்பேத்கர் நம்பி குலதெய்வமா கும்பிடுறாங்க. அவங்கள வந்து டார்கெட் பண்ணி நாங்களும் அம்பேத்கரை போட்டுக்கிறோம், அவரை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், நீங்களாம் என் கூட இருக்க, உங்களுக்கு என்னென்ன செய்யணும் நாங்கள் செய்யறோம், SC/ST மக்களுக்கு நல்லது செய்யறதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு பாசிட்டிவா அப்ரோச் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் யோசிப்பாரு. அம்பேத்கரை வெளிப்படையா எதிர்த்தால் இந்தியாவோட ஒரு பாதிப்பு ஏற்படும். கணிசமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம், தெய்வத்திற்கு நிகராக அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான சிலைகள் ஒரு தலைவருக்கு அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவருக்கு தான் இந்த பெருமை உள்ளது. அதனால அம்பேத்கரை போற்றிக் கொண்டே அவரது கருத்துக்களை சிதைத்துக் கொண்டே இருக்கிற அரசியல் உத்தி தான் சங் பரிவார்களின் உத்தி. இதை நுட்பமாக புரிந்து கொண்ட ஒரே இயக்கம் இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை களமிறங்கவும் தீவிரமாக நாம் களப்பணி ஆற்றுவோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மையை காப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் நேரிட பொறுப்பாளர்களாக ஒருங்கிணைப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டும். அதனால் மாவட்ட செயலாளர் மட்டும் சாப்பிட்டு இங்கு உள்ள வந்து மேடைக்கு 40 ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க.
மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள். ஜெய் பீம்.